தெய்வத்தோட கற்சிலை இருக்குது பார்த்தீங்களா? நாம் போய் நாம் வணங்குற கற்சிலை பல அடிகளை, பல காயங்களை, பல வேதனைகளை தாண்டித்தான் அந்த இடத்துல தெய்வமாக உருவேற்றமாகும். அந்த தெய்வமாக உருவேற்றமான அந்த கற்சிலை எல்லாத்தையும் காத்து நிற்கும். ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியிலையும் அதே சமயம் சுத்தியல்லையும் அதை வச்சு செதுக்கி ஒவ்வொரு அடிக்கும் போது அந்த கல்லானது அங்கே அடி வாங்கி வேதனைகளை தாங்கி எப்படி திருவுருவ சிலையாக நின்று எல்லா மக்களையும் சக்தி கொண்டு காத்து நிற்குதோ அதே மாதிரி தான் சாமியாடிகளோட பலம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும், அடிகளையும், வலிகளையும், வேதனைகளையும், இன்னல்களையும், இடையூறுகளையும் அதை தாங்கி அந்த மனமானது அந்த பலவீனப்பட்டு அடுத்து அந்த பலமாக மாறும் பார்த்தீங்களா? அதுபோன்ற அந்த சாமியாடிகளை யாராலும் அசைக்க முடியாது. இன்றைக்கி இந்த பதிவு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ அன்பர்கள் சொல்லுவீங்க, சாமியை சம்மந்ததுலேருந்து பல கஷ்டம், பல கருமாயம், பல வேதனை, தெய்வத்தை நினைக்க முடியலை, தெய்வத்தை துடியாக வணங்க முடியலை, பல இடையூறுகள் வருது, பல பிரச்சனைகள் வருது, பல ஏவல்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அடி வாங்க எப்படி ஒரு தங்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தங்கத்தை நீரிலையும் நெருப்புலையும் உருக்கி அந்த தங்கத்தை அதாவது நிறமாற செஞ்சு நிலகுலைய செஞ்சு கடைசியில் அது பொண்ணாக மாறி அது ஆபரணமாக மாறி அதுக்கப்புறம் அதனுடைய மதிப்பானது விலை மதிக்க முடியாத மதிப்பாக எல்லாத்தையும் கண் கவர வைக்கும். அதே மாதிரி தான் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் வாங்கும் வலிகளும் வேதனைகளும் அடிகளும் இன்னல்களும். அதாவதுங்க, யார் நேர்மையாக நிற்கிறாங்க, அதாவது தவறு நீதிக்கு நிற்கிறாங்க, நேர்மைக்கு நிற்கிறாங்க, சத்தியத்துக்கு நிற்கிறாங்க அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டங்களும் கருமாயங்களும் ஏன் அப்படின்னா வரத்தான் செய்யும். அப்படின்னா அவங்களுக்கு தவறாக போக தெரியாது. ஒரு வழிகள் வருது, ஒரு தீ வினைகள் நம்ம மேலே நம்மளை சூழுது அப்படின்னா அதை தடுத்து அதை திருப்பி அதை அவங்களுக்கே செய்கிறதுக்கு ஒரு கணம் ஆகாது. ஆனால் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் உண்மையுமா நேர்மையுமா சத்தியத்தின் வழியாக நிற்கிறதுனால அந்த செயல் அவங்களுக்கு செய்ய மனசு வராது. அப்போ எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிடுவோம், நாம் அதை சகிச்சுக்கிடுவோம் அப்படின்னு அந்த வர்ற பிரச்சனைகளையும் அந்த தெய்வத்தோட அந்த வாகனமான அந்த சாமியாடிகள் ஏற்றுக்கொண்டு அந்த வலிகளையும் வேதனைகளையும் அந்த தெய்வத்துக்கு காணிக்கையாக்கி அந்த தெய்வத்தோட சக்தியை அவங்களுடைய அந்த சாமியாடிகளுடைய தேகத்தில் அதிகமாகும். அதனால் கவலைப்படாதீங்க. எவ்வளவோ ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் வேதனை வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்படுதோ, அதாவது நம்ம மேலே இருக்க தெய்வ சக்தியை உருவுறதுக்கு, அதாவது நம்ம மேலே இருக்க சக்தியை நம்மிடம் இருந்து உருவ அதை மடம் மாற்ற, அதை திசை மாற்ற நம்ம தெய்வத்தை 2 கையெடுத்து நாம் வணங்க விடாமல் நம்மளை அதிலிருந்து தடுக்க எத்தனையோ நமக்கு இடையூறு செஞ்சாலும் அத்தனையும் தாங்கி நில்லுங்க, எதிர்கொள்ளுங்க, தைரியமாக அதை எதிர்த்து சண்டையிடுங்க. அப்படி சண்டையிடும்போது நாம் பலப்படுவோம், நம்மளுடைய சக்தி மேலோங்கப்படும், தெய்வத்தோட பார்வை நமக்கு அதிகமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, என்னடா என் வாகனத்துக்கு இத்தனை இடையூறு வந்தாலும் என் வாகனம் எல்லாத்தையும் காத்து நிற்கிறானடா, தாங்குறானடான்னு என் சாமி, நம்ம சாமியவும் நம்ம மேலே பரிதாபப்படும். அப்போ ஒரு கணம் நம்மளை விட்டு விலகாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளுடைய உயிரே நம்மை விட்டு அங்கே பிரியும் நேரத்தில் கூட என் ஜாமி அங்கே கூட நிற்கும். ஒரு பலத்தை கொடுக்கும், ஒரு பலவீனத்தை கொடுக்கும், சண்டையிட தெம்ப கொடுக்கும், மன உறுதியை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், புதுசாக சாமி ஆடுற எல்லாத்துக்கும் சொல்கிறேன், வேதனைகளை, தடைகளை, இடையூறுகளை, ஏவல்களை எத்தனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள உங்கள் மனதளவில் நீங்கள் தயாராகுங்க. இப்பையும் சொல்கிறேன், சிலை எப்படி பல காயங்களையும் பல அடிகளையும் பல சம்மட்டி அடிகளையும்
வாங்கி அங்கே திருவுருவ சிலை அங்கே சக்தி பெற்று எல்லா மக்களையும் காத்து நிற்குதோ, அப்போ தவறு செஞ்ச எல்லாரும், அதுக்கு ஊடு போன எல்லாரும் அந்த அடியை அங்கே அடி வாங்கி அந்த தெய்வமாக நிற்கிற அந்த சிலையை கையெடுத்து கும்பிடுவாங்க. நல்லவங்களும் கும்பிடுவாங்க, கெட்டவங்களும் கும்பிடுவாங்க. அதே நிலைமை அந்த தெய்வத்தால், அந்த தெய்வத்து உண்மையும் பக்கம் நிற்கிற அந்த சாமியாடிய அந்த பட்ட அந்த கஷ்டம் இருக்குல்ல, உங்களையும் திரும்பி அவங்க எல்லாத்தையும் மதிக்க செய்யும், உங்களையும் போற்ற செய்யும், உங்களையும் வணங்க செய்யும். தங்கம் எப்படி நிலைகுலந்து கடைசியில் அது ஆபரணமாக ஜொலிச்சு எல்லாரும் கண்கவர ஆசைப்படுற ஒரு பொருள் மாதிரி உங்கள் மேலே இருக்கிற, உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், உங்ககிட்ட அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த சாமியாடிகள் கவரப்படுவீங்க. அதனால் எத்தனை வலி இருக்கா, எத்தனை வேதனைகள் இருக்கா, பிள்ளையா, சூனியமா, ஏவலா, செய்வினையா, பேயா, பிசாசா, காமமா, உணர்ச்சிகளை தூண்டுறாங்களா, அதாவது எப்படி சொல்றதுன்னா காமத்துக்கு அடிபணிய வைக்கிறாங்களா, தெய்வத்தை நாம் போக விடாமல் வணங்க விடாமல் நம்மளுடைய எண்ணத்தையும் செயலையும் இடைமறிக்கிறாங்களா, இது போன்று எண்ணற்ற பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து சண்டையிடும் அந்த மனோபலத்தை அன்பர்கள் உருவாக்கி கொள்ளணும். இந்த பதிவு எல்லாத்துக்கும் சரியான பதிவாக அமையும்னா அதை நான் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் காயப்பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் கருமாயப்பட்டிருக்கீங்களோ, கண்ணீரப்பட்டிருக்கீங்களோ, தெய்வத்தை சுமந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறீங்களோ, பல துரோகங்களால் வீழ்த்தப்படுறீங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் இந்த பதிவு ஆறுதல் அமையும். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் அதற்கு காரணமானவர்கள் அங்கே தகுந்த பதில் கொடுக்கணும். தப்பு செஞ்சவங்க தண்ணீர் கொடுக்கணும், உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடிச்சே ஆகணும் போல நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அவர்கள் அனைவரும் அதற்குரிய பலாபலன் பெறுவார்கள். மன உறுதியோடு தைரியமாக உங்களோட மேலே இருக்க தெய்வத்தோட சிந்தனையை, அந்த பக்தியை நாளுக்கு நாள் நீங்கள் அதிகப்படுத்தணும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி நீங்கள் அதிகப்படுத்தணும். அதுதான் உங்கள் தெய்வத்தை, உங்கள் மேலே இருக்கிற தெய்வத்தை, உங்களை வாகனமாக தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த தெய்வத்துக்கு நீங்கள் செய்கிற அந்த கைமாறாக இருக்கும். அந்த தெய்வம் நம்மளை காக்கும், நம்மளை எல்லா வழியிலையும் இப்போ இல்லாட்டினாலும் இனிவரும் தலைமுறைகளில் நம்மளை இரும்பு பிடிச்சு நம்ம குடும்பத்தை, நம்மளுடைய வம்சங்களையும் வாரிசுகளையும் காத்து நிற்கும் அப்படின்னு அன்பர்களுக்கு ஒரு மன ஆறுதலாக, உற்சாக பதிவாக இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.